ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னா, கன்னியாகுமரியில் சூரியன் மறையும் நேரத்தில் சந்திரன் தோன்றும் அபூர்வ காட்சியை காணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி KVS பவி VPS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரியில் ஒரே நேரத்தில் சூரியன் மறைவு, சந்திரன் உதயமான அபூர்வ காட்சி நடந்தது. கன்னியாகுமரி ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா நேற்று கொண்டாடப்பட்டது. சித்ரா பௌர்ணமியான நேற்று மாலை கன்னியாகுமரி கடலில் சூரியன் மறையும் போது சந்திரன் உதயமான அபூர்வ நிகழ்வு நடந்தது. அதாவது அரபிக்கடலில் மாலை 6:20 மணிக்கு சூரியன் இளம் மஞ்சள் நிறத்தில் பந்து போன்ற வட்ட வடிவில் கடலுக்குள் மறைந்தது. அதே நேரம் கிழக்கே அமைந்துள்ள வங்கக்கடலில் வெள்ளை நிறத்தில் பந்து போன்ற வடிவில் சந்திரன் உதயமானது. இந்த இரண்டு அபூர்வ நிகழ்வுகளும் நேற்று மாலை வரை நேரத்தில் நிகழ்ந்தது. இந்த அபூர்வ காட்சியை காண கன்னியாகுமரி கடற்கரையில் என் மலர் முகப்பு செய்திகள் கன்னியாகுமரியில் சூரியன் மறையும் நேரத்தில் சந்திரன் தோன்றும் அபூர்வ காட்சியை காணலாம். கன்னியாகுமரி. ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக ஏற்கனவே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகிய 3 கடல்களும் சங்கமிக்கும் தென்கோடி முனையான கன்னியாகுமரி ஒரு அற்புதமான இடமாகும். இங்கே கரையோரத்திற்கு இணையாக அலைகள் நகர்வதையும் வெளிர் மற்றும் அடர் நீல நிறக்கோடுகளில் கடல்கள் கலப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். இந்தியாவின் இந்த ஒரே இடத்தில் மட்டும்தான் நாம் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை கண்டு ரசிக்கலாம். காஷ்மீருக்கு இணையான கன்னியாகுமரி. நீங்கள் புவியியல் உணர்வுள்ள இந்தியராக இருந்தால் காஷ்மீர் போல கன்னியாகுமரி இந்தியா பற்றிய உங்கள் கருத்துக்கு மையமாக இருக்க வேண்டும். இந்தியா தொடங்குவதும் முடிவதும் இங்குதான். இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பின் தென்கோடி முனை மட்டுமே பூமியில் ஒரே இடத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயம் இரண்டையும் காண முடியும். சூரியனை ரசிக்க திரளும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலான நகரங்களில் உள்ள கடல்களில் நீங்கள் சூரிய உதயம் அல்லது சூரிய அஸ்தமனம் இவற்றில் ஒன்றைதான் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கன்னியாகுமரியின் உள்ள கடலில் இரண்டையும் பார்க்க முடியும். கன்னியாகுமரி சூரிய உதயமானது கண்கவர் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையுடன் உதிக்கும் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு என தினமும் கூட்டம் கூடுகிறது. கண்டிப்பாக இந்தியாவின் தென் முனையில் இருக்கும்போது அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம். கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை நீங்கள் எங்கிருந்தும் பார்க்க முடியும் என்றாலும் அது கண்கவர் தோற்றமளிக்கும் சில குறிப்பிட்ட பகுதிகள் உள்ளன. கன்னியாகுமரி என்பது எவ்வளவு அழகாக போற்றப்படுகிறதோ அதேபோல் கன்னியாகுமரி இந்தியாவின் 3 பக்கங்களிலிருந்தும் தண்ணீரால் சூழப்பட்ட சூரியனால் துடைக்கப்படும் தென் முனையாகும். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் இரண்டையும் ஒரே இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பூமியில் உள்ள ஒரே இடம் இது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பௌர்ணமி தினங்கள். அது மட்டுமின்றி பௌர்ணமி இரவுகளில் நீங்கள் நகரத்திற்கு சென்றால் அதே நேரத்தில் சந்திர உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் அரிய காட்சியையும் நீங்கள் காணலாம். சித்ரா பௌர்ணமியின் வருடாந்திர காட்சி ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் சூரியனும் சந்திரனும் ஒரே அடிவானத்தில் எதிர்கொள்ளும் அற்புதமான சூரிய அஸ்தமனம் மற்றும் சந்திர உதயமாகும். இதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முக்கடல் சங்கமம் கன்னியாகுமரி, வங்காள விரிகுடா, லக்கேடிவ் கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் சந்திக்கும் சங்கமத்தால் சிறப்பிக்கப்படும் அதன் இயற்கை அழகு காரணமாக ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படுகிறது. உங்கள் போக்குவரத்தை தள்ளிவிட்டு கரையோரமாக ஒரு வெறிச்சோடிய சாலையில் மறைக்கப்பட்ட இரட்டை கடற்கரைக்கு செல்லுங்கள். சிவப்பு நிற மேகத்தில் சூரியன் மறையும் போது உங்கள் முகத்தில் கடல் தெளிப்பதை உணருங்கள். அழகிய சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் தவிர இந்த சிறிய நகரம் பல பிரபலமான இடங்களை கொண்டுள்ளது. இதில் காந்தி ஆசிரமம், உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை நினைவகம் ஆகியவை கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு மற்றும் நீளமான கேப் கொமோரின் கடற்கரை ஆகியவை அடங்கும். இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.